நான் பட்ட கஷ்டம் எல்லாம் போது என் பொண்ணு பட வேண்டாம். நீங்க எல்லாம் சாப்பாட்டு உப்பு போட்டு சாப்பிடுறவங்க தானே? கொஞ்சமாவது மானம் ரோஷம் இருந்ததுன்னா இந்த நிமிஷமே இந்த வீட்டை விட்டு கிளம்புங்க. இல்லைன்னா கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ள வேண்டி இருக்கும். I say you all get out. Get lost. என்ன நீங்க பாட்டு பேசிட்டு போயிட்டு இருந்தா என்னதான்? பேச வேண்டிய விஷயம் என்ன எவ்வளவு இருக்குது? அப்ப ஏன் அவர் அவ்வளவு கேவலமா பேசுறீங்க? நல்ல ஆள் தானே. அவரோட கேப் மாதிரியா முல்ல மாதிரியா இல்ல முடிச்ச வைக்கியா? பாக்குறது கொஞ்சம் அப்படித்தான் இருப்பாரு, ஆனா மனசு கோல்டு. கேரக்டர் ஓகே, வேற எங்க அடிக்குது? பர்சனாலிட்டி, ஜோடி பொருத்தம், அதுல கொஞ்சம் நின்றாலே நம்ம கொஞ்சம் வீக் தான். ஆனா அது இப்ப யோசிச்சு என்ன பண்றது? 20-25 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க அவருக்கு கழுத்து நீட்டீங்களா, அப்ப யோசிச்சிருக்கணும். அப்பயே நீங்க யோசிக்கல. அன்னைக்கு நம்மால் சவுண்ட் பார்ட்டி இல்ல, உங்களை விட சொத்து பத்தெல்லாம் கொஞ்சம் அதிகமா இருந்தது, அதனால அந்த பர்சனாலிட்டி கண்ணுக்கு தெரியல. அதுக்கப்புறம் நீங்க அவருக்கு பொண்டாட்டியா வந்து வாச்சினாரா? அவருக்கு இந்த பங்காளி தகராறு, சொத்து தகராறு, லொட்டு தகராறு, லொசுக்கு தகராறு வந்து எல்லாம் போய் அண்ணக்காடியாயி அப்படி லைட்டா ஒரு பிச்சை எடுக்கிற ரேஞ்சில் வந்து நிக்கிறாரு. அதனால உங்களுக்கு அவர் பார்த்தா ஒரு அருவருப்பா கேவலமா தெரியுதுல்ல? அது தெரியத்தான் செய்யும். சரி விடுங்க, அது உங்க பிரச்சனை. நம்ம பிரச்சனைக்கு வருவோம். எனக்கு தெளிவா டிஃபரெண்டா தெரியும். என்னைக்காச்சும் ஒரு நாள் நாம மாட்டிக்குவோம். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அம்மனை கூப்பிட்டு ஊருக்கு போயிடலாம்னு நான் நினைச்சேன். ஆனா இவ்வளவு சீக்கிரம் மாட்டிக்குவேன் நான் நினைக்கவே இல்லை. ஓகே, ஆனதாய் போச்சு, அது ஒன்னும் ஒரு பெரிய பிரச்சனை இல்ல. அம்மனை கூப்பிடுங்க. அடுத்த பஸ்ல என்ன ஊருக்கு போயிரு. எத்தனை நாளைக்கு ஓச்சரி சோறுங்கிறது? அம்மனியோ இல்ல பண்ணி எவ்வளவுதான் காது கீழே கத்துனாலும் அவ வரமாட்டா. வரலன்னா கூட அவளை தூக்கிட்டு போகக்கூடிய உரிமை எனக்கு இருக்குது. ஏன்னா நான் அவளை தாலி கட்டின புருஷன். தாலின்னு ஒரு மஞ்ச கயிறை கட்டிட்டா அவ உனக்கு பொண்டாட்டி ஆயிடுவாளா? அவ என்னைக்குமே இந்த தேவி ராஜலட்சுமியோட பொண்ணுதான். ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியல? மரியாதையா நடைய கட்டுறியா இல்ல போலீஸ கூப்பிட்டுமா? ஆண்டவா, என்ன ஆண்டவா இவளுக்கு உள்ள பெரிய உள்ள இருக்குது. தாலியும் கட்டிக்கிறாளுங்க, புருஷனையும் வெளியே போடான்னு துரத்துறாளுங்க. ஆனா அதை கழட்டி கொடுக்குன்னா அதையும் கேட்க மாட்டேங்கிறாளுங்க. ஏன் மாமா அது என்ன மைனர் செயினை போட்டு ஆட்டிட்டு தெரியறதுக்கு? இது பாருங்க, இந்த பஞ்சாயத்து எல்லாம் நடக்காது. மரியாதையா உங்க பொண்ணு என்னோட அனுப்பிச்சு வைங்க. அப்படி இல்லாட்டி நான் கட்டின தாலியை அவ கையாலேயே கழட்டி கொடுக்க சொல்லுங்க. கொடுக்க சொல்றேன். பிரியா, பிரியா, நடந்ததுல உனக்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிரியா. ஆனா அதே சமயத்தில் நான் உன் மேல எவ்வளவு ஆசை வச்சிருக்கேன்னு உனக்கு தெரியும். உங்க அம்மா தான் விவரம் எல்லாம். நீ வா, நம்ம ஊருக்கு நம்ம வீட்டுக்கு போலாம் வா.